பிரகாஷண்ணே, இன்னைக்கு நடந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 3 விஷயங்களை சொல்லி டாக்டர் அன்புமணி பேசினார். ஒன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பழைய உறுப்பினர் கார்டுகளை புதுப்பிக்கிறது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, அவங்க அந்த QR கோடு மூலமாக 5 ரூபாய் கட்டணம் வந்து கட்சிக்கு நிதி குறைந்தது 5 ரூபாய் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அந்த QR கோடு மூலமாக அப்படின்னது. ரெண்டாவது வந்து நாங்கள் பழைய புதிய விஷயங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதில் சொன்னது வந்து என்னென்னா, 10 இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மைக்ரோ லெவலில் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம். அடுத்ததாக சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று சொன்னார். உரிமை மீட்பு பயணம் எங்களுக்கு புரியல. இந்த உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் OPS சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் நான் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் நான் தான். அதனால் யாரையும் நீக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பயந்துக்காதீங்க என்ன வந்தாலும் இப்படிங்கிற பேச்செல்லாம் இன்றைக்கி அவர் பேசிட்டார். இந்த உரிமை மீட்பு பயணம்னா என்னென்ன? உரிமை மீட்பு பயணம் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கட்சியை மீட்கிறாரு, அவ்வளோதான். அதுதான் உரிமை மீட்பு பயணம். ராமதாஸ் வந்து தன்னோட உயிரை மீட்கிறதுக்காக வெளிப்படையாக பேசியிருக்காரு. அம்மா மேலேயே தூக்கி அடிக்கிறவர் அப்பா மேலே அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பட்டிருந்தால் உயிர் போயிட்டுருக்குல்ல. ராமதாஸ் கொல்லப்பட்டிருப்பார்ல. உண்மையிலே வந்து நான் கேள்விப்படுற சங்கதி வந்து அவங்க அப்பாவை பார்த்து தான் அடித்தார், அம்மாலாம் கிடையாது. இன்றைக்கி கூட சொல்கிறார்ல அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில், என் தாய் மீது சிறு துரும்பு கூட பட நான் விடமாட்டேன், ஆனால் அப்பாவை எதிர்ப்பேன். அப்போ அடித்தது யாரை? அப்பாவை. அது மட்டும் இல்லை, சௌமியா அன்புமணி வந்து பேசின வார்த்தைகள் வந்து அது நான் வெளிப்படையாக பேச முடியாது. அது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வெளியில் வந்திருக்கார். அவர் பாஜகவோட கூட்டணிக்கு போகிறது புதுசு இல்லை. அவர் வந்து 2014 போயிட்டாங்க, பாஜகவோட கூட்டணிக்கெலாம் போயிட்டாங்க. 14 போகிறாங்க, 21 19 போகிறாங்க, 21 போகிறாங்க, 24 போகிறாங்க, எல்லாமே. இன்னும் ஒரு 30 வருஷம் தான் கூட அவர் போவார், பாஜக கூட்டணியில் தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த ரோசரி நீதிமன்ற வழக்கு தான், அந்த வழக்கு தான் அவங்களுக்கு. அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் வந்து கேத்தன் தேசாய் அவர் வந்து கல்லூரிக்கு அனுமதி கொடுக்குறாரு. அந்த கல்லூரியில் பில்டிங்கே கிடையாது, ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் MBBS பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் கேஸ் கொடுத்தவர் வந்து குலாம் நபி ஆசாத், ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர். அவர் முன்னாடி அதை நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் வந்து கொடுக்குறாரு. எப்படா நீ இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கேஸு CBIக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு போயிடுறாரு. காங்கிரஸ் போட்ட வழக்கு அது, ரைட்டுங்களா? பிஜேபி போட்ட வழக்கில் பிஜேபி கிளைம் பண்ண முடியாது, காங்கிரஸ் போட்ட வழக்கு. ஸோ இதில் நீங்கள் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி பாமக வந்து இனி ஒன்று சேர்ந்துலாம் இருக்க முடியாது. இப்போ நான் எனக்கு கரெக்டாக இந்த சீன் எது ஞாபகப்படுத்துதுன்னா, எடப்பாடி வந்து பொதுக்குழு ஆதரவோட ஒரு டீம் வச்சுக்கிட்டு எடப்பாடி நின்றுக்கிட்டு இருக்கும்போது சசிகலா ஆதரவாளர்கள் வந்து தங்கமணி நீக்கம், கட்சியிலிருந்து அவரு நீக்கம், இவரு நீக்கம், சீனிவாசன் நீக்கம், பொருளாளர் நீக்கம், நல்லா நீக்கம்லாம் அவங்க சொல்லும்போது நான் அப்போ வந்து இவரோட இருக்கேன், நம்ம வீரமணியோட இருக்கேன். நீக்கிறானுங்களா, ரொம்ப துணிஞ்சிட்டானுவோ, நீக்கிட்டோம். வீரமணி மினிஸ்டர், முன்னாள் அமைச்சர் வீரமணி நீக்கிறானுங்களா, நீக்கிட்டோம் பார்த்துக்கலாம். என்னங்க சார் போனேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், அதெல்லாம் நீக்கிறதுனா நீக்கிட்டோம். ரிசல்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபைட்டு. இதோட ரிசல்ட்டில் வந்து டபுள் சைடில் நீக்கம் என்பது வந்தது. ஆனால் எண்ட் ரிசல்ட்டுன்னா 10 தோல்வி பழனிசாமி. இவங்களால் அந்த சசிகலா சைடு ஓட்டு இருக்கு இல்லையா, முக்குளத்தோர் வாக்குகளை வந்து கோகுலேட் பண்ண முடியல. இப்போது ராமதாஸ் வந்து இன்றைக்கி அன்புமணியை பேசுகிறாரு. இவர் எவ்வளோ பொய்லாம் பேசியிருக்காரு. இவர் அன்புமணி மாதிரி சிறந்த அமைச்சர் இல்லை.
அன்புமணி வந்து உலகத்திலே மிக சிறந்த அமைச்சர், ஐநா சபையை அவருக்கு அவார்டு கொடுக்குது, அது கொடுக்குது இது கொடுக்குதுன்னு அன்றைக்கி பேசினார் இல்லையா? அப்போ அது பொய்யா? இன்றைக்கி பேசுகிறது பொய்யா? இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ராமதாஸ் ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்ட். இது வந்து இப்போ அண்ணன் கவலைப்படுற மாதிரி அந்த வன்னிய இன மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க 21 பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து உருவாக்கிய தியாகத்தால் உருவான அந்த இடஒதுக்கீடை பாதுகாக்க அமைக்கப்பட்ட கட்சி அழிந்து விட்டது. ஓகே சார் 2019 கிட்டத்தட்ட 19 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள், 20 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கிய பார்ட்டி அமமுக பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆனால் ஒத்த சீட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இல்லை ஒரு சீட்டில் நிற்காதீங்க 2 சீட்டில் நில்லுங்கன்ட்டு என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு டிடிவி தினகரன் சொல்லிட்டு போய் தேனியில் நிற்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்த்தோம். அந்த பார்ட்டி என்னவானது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர்களுக்கும் ஓரளவு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இது. ஒரு கணிசமாக வாக்கு வங்கி ஒரு 3% 4% வாங்குற ஒரு பார்ட்டி எப்படி பிஜேபியோடு சேர்ந்த பிறகு பலவீனப்பட்டு போனதோ அதுபோல் இன்னைக்கு இந்த ஸ்பிளிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த டிமாண்டிங் பவர் இருக்குல்ல, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பவரை ரொம்ப குறைச்சிடுமா சார்? நீங்கள் கரெக்டாக இதுக்கு ஒரு நல்ல கம்பேரிசன் கொடுத்தீங்க. டிடிவி தினகரன் இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணம் யார்? அவர் சசிகலாவை ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, சசிகலாவை டிச் பண்ணுது. அவர் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார்? அப்போ அவர் சசிகலா கூட இருக்கார். சுயேட்சையாகவே சென்னையில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார், அதுக்கப்புறம் ஓட்டு. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தோக்கிறதுக்கு 30 தொகுதிகளுக்கு மேலே காரணம் யார்? டிடிவி தினகரன். இன்றைக்கி டிடிவி தினகரனோட நிலைமை என்ன? அவர் வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி இந்த அம்மாவுக்கான ஹைலைட்டான விஷயங்கள் எதையுமே கொடுக்காம அந்த அம்மாவை டார்க்லேயே வச்சு அந்த அம்மா அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு அவர் வந்து தன்னோட ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார் பிஜேபியோட சேர்ந்து. இதில் எல்லாத்துலேயும் வர்றது பிஜேபி சார். இப்போ கூட ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து அன்புமணிக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு பிஜேபி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் ராமதாஸ் நேற்று வெடிக்கிறார் தெரியுங்களா? அதில் வந்து அதுக்கு முன்னாடி அவர் எல்லா சங்க கூட்டத்தையும் நடத்தி பார்த்துட்டார். அவர் தயாராக இருக்கார், களத்துக்கு துற கஜ பதாதிகளுடன் தயாராக இருக்கார். தயாராக நின்று தான் அவர் ஃபைட் பண்ணுறாரு. அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சார், ஒரு கொலை கேஸை சொல்லியிருக்கார் சார். அதாவது காடுவெட்டி குருவுடைய மரணத்திற்கு காரணம் இவர்கள் அவரை சரியாக கவனிக்கவில்லை, அவருடைய சிகிச்சையில் வந்து முறையாக இவங்க செயல்படலை அப்படின்றது தான் அவங்க குடும்பத்தோட டிமாண்டு. காடுவெட்டி குருவோட குடும்பத்தோட கோரிக்கையே தான். இவங்க வந்து கவனிக்காமல் தான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்றது அவங்க வைக்கக்கூடிய பல ப்ரெஸ் மீட்டில் வைக்கக்கூடிய டிமாண்டை தான். அது உண்மைன்னு ஒத்துக்கிறாரு ராமதாஸ். இனிமேல் பற்றி என்ன நிலவரம் தெரியுங்களா உங்களுக்கு? அன்புமணி வந்து இங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட்டம் போடலாம், கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அந்த பெல்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே நுழைய கூட முடியாது. அதனால தான் உரிமை மீட்பு பயணம்ங்கிறாரா? அது நீங்கள் உரிமை மீட்பு பயணம்ல, அது கருமை மீட்பு பயணம் ஆகிடும். அது மாதிரிலாம் இப்போ காடுவெட்டி குரு விஷயத்தில் அவர் கிளாரிஃபிகேஷன் பண்ணோம். பிஜேபி தான் சார் இப்போ பொதுக்குழுவை கூட்டினா நாங்கள் பொதுக்குழு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பொதுக்குழு கூட்டுவார், ராமதாஸை நீக்குவார், மாம்பழ சின்னத்தை வாங்குவார், தேர்தலில் போட்டி போடுவார். ஆனால் மைனஸ் ஆக போகிறது பிக் கேஸ் பலூன், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். சசிகலா வந்து எந்த தொகுதியிலையும் தனியாக நின்னா ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 50 தொகுதியில் அதிமுகவை தோக்கடிக்கக்கூடிய வல்லமை வந்து சசிகலாவுக்கு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எல்டர்ஸ் வீட்டில் எல்டராக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்து அப்படி போயிட முடியாது. தே ஹாவ் their own பவர். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வன்னிய சாதிய அரசியல், வன்னிய மக்களுக்கான அரசியல்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு புதுசாக யாராவது தான் பிறந்து வரணும். பூத்த அருள்மொழி மாதிரி யாராவது வந்தால் தான் உண்டு, இல்லை அண்ணனை மாதிரி ஆட்கள் தான் வந்து வரணும். அவர் தான் மறு அவதாரம், ஐயா அவதாரம் எடுக்கணும். இனி ராமதாஸ், அன்புமணி, சோலி
வன்னியர்கள் மத்தியில் முடிஞ்சது. சாதாரண டீ கடையில் உட்கார முடியாது. இனி கேள்வி மேல கேள்வி கேட்பான், பதில் சொல்லவே முடியாது இவங்கள.